நீங்கள் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஒன்றும் தெரியாதவர்களா இருக்கலாம். எனக்கு என்ன பாஸ்டர் இருக்கு, எனக்கு ஒரு தகுதியும் இல்லை, எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் ஆளுல இல்லை, நான் அழகுல இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எதுவுமே இல்லை, எல்லா இடத்துல போனாலும் எனக்கு ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. என் ரசீமை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, என்னுடைய மார்க்கை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, என் கலரை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்த்தா ரிஜெக்ட் பண்ணுவாங்க, என்னை ரிஜெக்ட் பண்ணுறவங்க தான் அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களை ஒருத்தர் தெரிந்து கொள்ளுவார், உங்களை ஒருத்தர் தெரிந்து கொள்ளுவார். இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா வேலைக்கும் அவங்க அவங்கள செலக்ட் பண்ணும்போது அவங்களுடைய தகுதியை வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய கலரை வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க படிப்பை வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும் ஒரு மனுஷனை உயர்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அவனுடைய தகுதியை பார்க்க மாட்டாரு, படிக்க பார்க்க மாட்டாரு, எதையுமே பார்க்காம உயர்த்துகிறவர் தான் கர்த்தர். தேவ பிள்ளையே, நீங்கள் ஒருவேளை அந்த நிலைமையில இருக்கலாம். என்னால எதை செய்ய முடியும், என்னை கொண்டு ஆண்டவர் எது செய்வாரு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் உங்களை ஒருவேளை நீங்க தனிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம், உங்களை நீங்க ஒதுக்கி கொண்டே இருக்கலாம், என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் எதுவுமே செய்யல. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவருடைய கண்கள் உங்களை தான் நோக்கி பார்க்கிறது. நிறைய ஞானிகளை உங்க மூலமா ஆண்டவர் வெட்கப்படுத்த போறாரு, நிறைய படிச்சவங்களை உங்க மூலமாய் வெட்கப்படுத்த போறாரு, நிறைய பலசாலிகளை ஆண்டவர் உங்க மூலமாய் வெட்கப்படுத்துறதற்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரும் நீங்க கலங்க வேண்டாம், நீங்க யாரும் திகையவே வேண்டாம். நான் நம்புறேன், உங்களை ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்றாரு அப்படின்னா ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்காக, ஞானிகளை வெட்கப்படுத்துறதற்காக. எத்தனை பேர் நம்புறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் தாவீதை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அரசாள்றதற்கு தாவீதினிடத்தில் பலன் இருந்து அப்படின்றதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. சாமுவேலுக்கு முன்பாக இந்த சாமுவேலுக்கு முன்பாக அந்த ஈசாயினுடைய பிள்ளைகள் நிற்கும் போது மூத்தவனை பார்க்கும்போது ஐயா சாமுவேலுக்கு ஒரு எண்ணம் வருது, ஐயோ இவன் கரெக்டான ஆளா இருப்பான் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தீர்க்கதரிசி அப்படிதான் நினைக்கிறாரு. சாமுவேல் தீர்க்கதரிசி நினைக்கும் போது இவன் ஆப்டா இருப்பான், இவனுக்கு நல்ல உடம்பு பலன் இருக்குது, இவன் நல்ல யுத்த வீரன். ஆனா அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி இவனா அப்படின்னு கேட்டது யார் அப்படின்னா தாவீது மட்டும்தான். அப்போ தாவீதுக்கு ஒரு தகுதியுமே இல்லை ராஜாவாகிறதுக்கு. முன்னாடி உள்ளவனுக்காக தகுதி இருந்துச்சு, ஆனா தாவீதுக்கு ஒரு தகுதியும் இல்லை. அதனாலதான் கேட்டேன், ஆண்டவரே இந்த இளைஞனா இவனையா நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, இவனைத்தான்ப்பா நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் தெரிந்து கொண்ட பாத்திரம் இவன் தான், நீ அபிஷேகம் பண்ணு, நீ அபிஷேகம் பண்ணு, நீ அபிஷேகம் பண்ணு. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த உபவாச ஜெபத்தினுடைய முதல் நாள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களை எல்லாரும் இவனா இவங்களா நீயா ஒன்னே இல்லாமா, எஸ் உங்களை தான். உங்க குடும்பம் எப்படிப்பட்டதா வேணா இருக்கலாம், நீங்க ஒருவேளை ரொம்ப குறைவா இருக்கலாம், என் கண்ணு அப்படியே உங்களை தான் நோக்கி பார்க்கிறது, உங்களை தான் நோக்கி பார்க்கிறது. உங்களை அநேகருக்கு முன்பாக ஆண்டவர் அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஸோ ஃபஸ்ட் இயரில் நான் ஊழியத்திற்காக கிளம்பும் போது இது ஒரு விஷயம் என்னை ரொம்ப தொட்ட ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு அந்த ஃபஸ்ட் இயரில் நடந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணி வசனத்தோடு ஒப்பிட்டுட்டு அதற்கு பிறகு நான் உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். ரெண்டாவது எங்கள் அம்மா எங்கள் அப்பா இப்போ ஊழியத்திற்காக கிளம்புறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டேன். நான் பெட்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என் பெட்டியில் நிறைய சட்டை பேண்டெல்லாம் வச்சுருக்கிறேன். அதில் எல்லாமே பழசு. ஒரே ஒரு சட்டை மட்டும் புது சட்டை. அது நானே செங்கல் சூளையில் போய் வேலை செஞ்சு அந்த பணத்தினால சம்பாரித்து அந்த பணத்தை கொண்டு ஒரு கடையில் போய் என்னோட ரொம்ப பெரிய சட்டை வேணும்னு அவர்கிட்ட கேட்டே நான் வாங்கினேன். அப்போ அது ஒரு தமாசான ஒரு விஷயம். அந்த கடைக்கு போய் நான் சட்டை ஃபஸ்ட்டாக ரெடிமேடு ஷர்ட் அப்போ தான் வாங்க போகும்போது அவர் கேட்டார் எனக்கு அப்படின் போது 2-3 சட்டை எடுத்து போட்டாங்க. அது எனக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருந்துச்சு அந்த சட்டை. அப்போ அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னேன், அண்ணே ரொம்ப பெருசாக ஒரு சட்டை கொடுங்க அப்படின்னு. இப்போ எதுக்குடா, யாருக்கா அப்படின்னு கேட்டார். உங்கள் அப்பாவுக்கா உனக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு தான் அப்படின்னு. இவ்வளோ பெரிய சட்டையை நீ செலக்ட் பண்ணுற, நீ போய் எப்படி போட முடியும்? அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் நான் ரொம்ப வளருவேன், வளர போடுறதுக்காக தான் இந்த சட்டை இவ்வளோ பெருசாக எடுக்கிறேன் அப்படின்னு. அந்த ஒரே ஒரு சட்டை தான் புது சட்டை. மற்றது எல்லாமே எங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற நிறைய அண்ணங்க கொடுத்த அந்த சட்டை பேண்டை வச்சு நான் அந்த ஊழியத்திற்காக கிளம்புறேன். அப்போது
எங்கள் அப்பாவும் நிற்கிறாங்க, எங்கள் அம்மாவும் நிற்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, போ பரவாயில்ல போகிறது போ, ஆனால் தேவன்ட்டு எனக்கு முன்னாடி வந்து நீ நின்றாத அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து என் கையை பிடிச்சி சொல்கிறாங்க, நீ ஊழியத்துக்கு போகிறதுக்கெல்லாம் ஒன்றும் நான் தடை இல்லைப்பா, நீ போ, கடவுளுடைய பிள்ளை, நீ போ பரவாயில்ல. ஆனால் உன்னை நம்பி தான் வீட்டில் வந்து 3 லட்சம் ரூபாய் நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம். நீ ஒருத்தன் தான் வேலை செஞ்சு சம்பாரித்து எங்களுக்கு நீ கொடுக்குற. மூத்த அண்ணன் திருமணமாகி அவன் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கிறான், இளையவன் அப்படியே இருக்கிறான், நீ மட்டும்தான் சம்பாரித்து கொடுக்குற, உங்கள் அப்பாவுடைய சம்பளம். இந்த சம்பளத்தை வச்சு தான் இந்த கடனை முடிக்கணும்னு நான் நினச்சேன். இப்படி எங்களை விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு 2 வருஷம் அந்த கடன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ ஊழியத்திற்கு சமாதானமாக போயிடக்கூடாதா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு தடுமாற்றம் கூட வரல. எங்கள் அப்பாவை திருப்திப்படுத்தணுன்னோ எங்கள் அம்மாவை திருப்திப்படுத்தணுன்னோ என்னமோ தெரில, அந்த பைபிள் காலேஜுக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அழுதது, அவங்க என் கையை பிடிச்சது, எங்கள் அப்பா சொன்னது எதுவுமே என் மண்டையில் ஏறலை. கலப்பையின் மேல் கையை வச்சுட்டடா, அவ்வளோதான், இனி முன்னாடி வச்சவன் நீ பின்னாடி பார்க்கக்கூடாது, சவால் விடுறேன், என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் கடைசி வரைக்கும் கடவுள் என்ன நடத்துவார், நான் அப்படி வருவேன் இப்படி வருவேன் அப்படின்னு பயங்கரமான ஒரு இதில் வந்து அப்படியே வீட்டை விட்டு அப்படியே எல்லாருக்கும் டாட்டா சொல்லிட்டு அப்படியே கிளம்புறேன். நான் வந்து பைபிள் காலேஜ் படிக்கும்போது 2ஆம் ஆண்டு படிக்கிற ஒருத்தர் வந்து ஊருக்கு போனார். அவங்க பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து ஃபோன் வந்து பாட்டியை அடக்கம் பண்ணுறதற்காக இவர் போனார். ஆனால் பாட்டியை அடக்கம் பண்ண போனவர் அப்படியே வீட்டில் இருந்து கடைசி வரைக்கும் திருப்பி பைபிள் காலேஜுக்கு வரவே இல்லைங்க. பாஸ்டர் படிப்போம், படிக்கவே இல்லை. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எதற்காகவும் என் மனசுல ஆண்டவர் தான் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஆவிக்குரிய தெனாவட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது அப்பா அந்த பக்கத்துல கோபமா நின்றுட்டு இருக்கிறாரு, அம்மா இந்த பக்கத்துல அழுகையோட நின்றுட்டு இருக்கிறாரு. ஆனா என் கான்சன்ட்ரேஷன் அப்படி போகவே இல்லைங்க, நம்ம ஊழியத்துக்காக கிளம்பிட்டோம் அப்படின்னு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவருக்காக ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க யாரையும் திருப்திப்படுத்தினால் நிச்சயமா ஆண்டவருக்காக செய்ய முடியாது. ஐயோ நான் இல்லைன்னா அவங்க அப்படி ஆயிடுவாங்க, நான் இல்லைன்னா இப்படி ஆயிடுவாங்க. ஊழியத்துக்குன்னு யாரோ ஒருத்தர் ஒப்பு கொடுக்குறீங்களா, நீங்க வேற எதையும் பார்க்காதீங்க, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கிளம்பி வாங்க, கர்த்தர் பார்த்துப்பார் உங்க குடும்பத்தை. கர்த்தர், பாஸ்டர் நான் இல்லைன்னா அது பண்ண முடியாது, இது ஃபேமிலி ஆகாதவங்களுக்காக நான் சொல்றேன், நான் இல்லைன்னா அப்படி போகாத. நான் சொல்றேன் இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு விடுதலை இருக்குல்ல, நீங்க வந்துருங்க. நான் அப்படி என்னுடைய தாய் தகப்பனை விட்டுட்டு வந்தேன், ஆனா ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் 3 வருஷம் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எங்க குடும்பத்தில் இருக்கிற 3 லட்சம் ரூபாய் கடனும் முடியணும்னு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு 3 வருஷம் பைபிள் காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கடன் பிரச்சனையை முடிக்க ஆண்டு உதவி செய்தார். நான் சொல்றேன், காலடி எடுத்து விசுவாசத்தோட காலடி எடுத்து வைக்கணும். காலடி எடுத்து வச்சதற்கு பிறகு, ஆனா ஊழியத்துக்குன்னு காலடி எடுத்து வச்சுக்க சும்மா இருக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி சும்மாவே இருந்துட்டாங்க. சும்மா இருந்தா ஆண்டவர் கண்டிப்பா உங்களை உயர்த்த முடியாது. நீங்க விசுவாசத்தோட வைராக்கியமா நின்னா உங்களை ஆண்டவர் உயர்த்துறதற்கு வல்லவரா இருக்கிறார். என் வீட்டை விட்டு எங்கேயுமே பெருசா போனதில்லை, 1 hour டிராவல் கூட பண்ணி இன்னொருத்துக்கு போனதில்லை. அதான் எங்க வீட்டுக்கும் கன்னியாகுமரி கடலுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தான் டிராவலு. ஆனால் நான் வந்து ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அந்த கன்னியாகுமரி கடலுக்கே போயிருக்கிறேன். அதுவும் 1 வருஷமா பணம் சேர்த்து வச்சு ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணி, அந்த டூர்ல நான் ஒருத்தன் பணம் கொடுத்து கன்னியாகுமரி போயிருக்கிறேன். 1 hour டிராவல் பண்ற இடத்துல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துட்டு கன்னியாகுமரி கடலுக்கு போகல. அப்போ எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ளே எதிர்ப்பேன்னு பாருங்க. வீடை விட்டா வேலை, இல்லைன்னா படிப்பு, அப்படிதான் இருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைமா எங்க குடும்பத்தை விட்டு பிரியும் போது பாஸ்டர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தைரியம். இப்போ பாஸ்டரும் வந்து பைபிள் காலேஜில் விட்டுட்டு கிளம்புறேன்னு சொன்ன உடனே மனசுல வந்து ஒரு டக்குன்னு ஒரு சலனம். இனி யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்களோ, இனி நம்ம தான் இந்த வாழ்க்கையை கொண்டு போகணும் போல தெரியுது, அம்மா இல்லை அப்பா இல்லை, தான் ஃபர்ஸ்ட் டைம் பிரிகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது. ஜோஷுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் அதில் ரொம்ப அழகான ஒரு வசனம். ஜோஷுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே,
நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இது ஆண்டவர் ஜோஷுவாவுக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம். பலங்கொண்டு திடமானதாரு, திகையாதே கலங்காதே. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி வந்த மிகப்பெரிய கிங் லீடர், நான் சொல்லுவேன் ராஜா மாதிரி உள்ள ஒரு லீடர் தான் மோசே. இப்போ ஜோஷுவா இதுவரைக்கும் மோசையினுடைய பேக்ல தான் உட்காந்துருந்தார். மோசை தான் வழி நடத்திட்டு இருந்தார். மோசை தான் எல்லாத்தையும் சொல்லுவார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மோசை இறந்துட்டார். இப்போ ஜோஷுவா தான் அந்த ஜனங்களை வழி நடத்திட்டு போகும்போது ஆண்டவர் சோர்ந்து போய் அப்படியே பயத்தோட இருக்கிற ஜோஷுவாவை பார்த்து சொல்றாரு, பலம் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் எப்படி மோசையோட இருந்தேனோ அப்படியே உன் கூடயும் இருப்பேன். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல இந்த முதல் நாள்ல இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் யாரோ ஒருவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். யாரோ ஒருத்தர் இந்த சூழ்நிலையில் இருக்கலாம். என்ன கூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் என்னை விட்டுட்டாங்க பாஸ்டர். இப்போ இதுவரைக்கும் நான் தனிமை இருந்ததே இல்லை. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள கடந்து போனதே இல்லை. எங்க அம்மா பார்த்தாங்க, எங்க அப்பா பார்த்தாங்க, எல்லாருமே பார்த்துட்டாங்க, என் கணவனார் பார்த்துட்டாங்க, என் பிள்ளைங்க பார்த்துட்டாங்க. ஆனால் இப்போதான் என்னமோ ஒரு ஃபர்ஸ்ட் டைமா யாருமே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். யாருமே இல்லாத மாதிரி நான் உணர்றேன். என்னை நீ யார் வழி நடத்திட்டு போவா, நான் எங்க போவேன், எப்படி செய்வேன்? ஒரு கேள்விக்குறியோட இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, இதே கேள்விக்குறி 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்தது உண்மைதான். பாஸ்டர் டாட்டா காமிக்கும் போது இதுவரைக்கும் வீட்டை விட்டு வந்ததே இல்லையே, ஃபர்ஸ்ட் டைமும் அப்படின்னு இருக்கும்போது நான் நம்புறேன், என்னை அழைத்த தெய்வம், என்னை முன்குறித்த தெய்வம், டேய் நான் உன்னை நடத்துவேன்டா. எல்லாரும் ஒருவேளை போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி எனக்கே தெரியாம என்னை தைரியப்படுத்தி கொண்டு போனதை மறக்கவே முடியாது. அந்த தேவன் இன்றைக்கு ஜெபத்தில் இருக்கிற உங்களையும் அப்படிதான் தைரியப்படுத்துறாரு. இல்லை அவங்க விட்டுட்டு போவாங்க, அவங்க டாட்டா காமிப்பாங்க, ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுக்கு டாட்டா காமிக்க மாட்டார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். எத்தனை பேர் உங்களை விட்டு போனாலும், பெத்த அம்மா அப்பா போனாலும், யார் போனாலும் உங்களை விட்டு விலகாத ஒரு தேவனை தான் ஆராதிச்சிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கும் நான் விசுவாசிப்பேன், இன்னைக்கும் நான் நம்புவேன்.